114 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கின்ற படித்தவர்களுக்கு ஜனநாயகம் ஏதாவது ஒரு பதவியை பிடித்து அந்த பதவியில் இருந்து கொண்டு கெஞ்சி அல்லது தங்களுடைய சட்ட புலமையை அல்லது அரசியல் வித்தகத்தன்மையை கொண்டு கொஞ்சி அதனை பெறலாம் என்கின்ற ஒரு தவறான பாதையில போய்கொண்டிருக்கின்றார். உங்களால் உங்கள் கல்வியை கொண்டு உங்களின் ஆளுமையையோ பவரையோ தக்க வைக்க முடியாத இடத்தில் அந்த கல்வி பயனற்றது. அந்த கல்வி பயனற்றதுன்றதை விட சில சமயங்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சமூகத்துக்கோ உங்கள் நாட்டுக்கோ நீங்கள் ஒரு பயனற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். திலீபன் என்ன சொன்னார்? மக்கள் போராட்டத்தில் மட்டும்தான் இதை மாற்ற முடியும் என்று சொன்னார். அந்த மக்கள் போராட்டம் ஜனநாயக வழியில் சென்று கொண்டிருக்கிறது. மிக கடுமையான கஷ்டமான பாதை. ஆனால் அந்த மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்கள் ஒவ்வொருவருடைய ஆற்றலையும் வெளியால் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிய தலைநகரத்தின் நோக்கமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தார்கள், அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் என்று நீங்கள் எந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் 83ஆம் ஆண்டிலிருந்து அல்லது 56ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் செய்ததற்கான பலனைத்தான் இன்று நாங்கள் எங்கள் இறமை தொடர்பாக பேசுகிறோம். இன்று நீங்கள் உங்களுக்கு இறமை இருக்கிறதா என்று கூட இப்போது கேள்வி எழுகின்றது. நீங்கள் எப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்துவீர்களோ அன்றைக்கு உங்களுடைய நாடு பலவீனப்பட்டு உங்களுடைய இறமை இழக்கப்படும் என்று 90ஆம் ஆண்டிலே அந்த நூல் இங்கு இருக்கின்றது. எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றது. அந்த நூல் எடுத்து வாசிக்கட்டும். அவர் சொல்லும் பொழுது இங்கிருக்கின்ற பிரச்சனையை விட மோசமான முறையிலே உங்களுடைய இறமை இழப்பு அடைவீர்கள். எப்பொழுது நீங்கள் தமிழர்களுடைய பலத்தை எப்பொழுது இழக்க வைக்கின்றீர்களோ அதே மாதிரி தான் தமிழுடைய பலத்தை இழக்க வைத்து இந்த சிக்கலை கொண்டு வந்தீர்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்ததால் அவர்கள் புலம்பெயர்ந்தாலும் அவர்கள் தங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அறிவு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. அதை ஒருங்கிணைப்பதுதான் தற்போது உள்ள பிரச்சனை. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது என்பதை உங்களுக்கு அறிய தந்து நிகழ்ச்சியில் எங்களோட கலையத்தில் இங்கே மாஸ்டரும் அரசு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் படித்தோர் குலாத்து சனாகத்தால் இறமையை இழப்படையும் ஈழத்தமிழர்கள் என்று மாஸ்டர் நீங்கள் தலையங்கம் விட்டிருக்கிறீர்கள். அந்த குலாம் சமூகத்தால் ஆலோசனை வழங்குவதும் வகுப்பறை எடுப்பது என்றால் அவர்களோட வேற ஞானிகள் இல்லை. ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு அவர்கள் பாவனையில் பயன்படுத்துவதற்காக அவற்றை கொண்டு வர மாட்டார்கள். மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்றதை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் தான் கொஞ்சம் விளக்கத்தை தாருங்கள். இன்று இந்த படித்தோர் குலத்து ஜனநாயகத்தால் இறமை இழப்படை முயற்த்தமிழ் என்ற இந்த தலையங்கத்தை சமகாலத்தை மையமாக வைத்துத்தான் எழுத வேண்டி வந்தது. ஏன்னு சொன்னால் இந்த படித்தோர் குலாம் என்பது பிரித்தானிய காலனித்துவ அரசு காலத்தில் மல்கம் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானிய காலனித்துவ செயலாளர் ஒருவர் பிரித்தானிய பாராளுமன்றத்திலேயே இந்திய துணைக்கண்டத்தை நாங்கள் போரால் வெல்ல முடியாது, அவர்களுடைய பண்பாட்டை மாற்றுவதன் மூலமாகத்தான் வெல்ல முடியும் என்கின்ற கருத்தை முன்வைத்து ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கினார். அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய மிக முக்கியமாக இருந்த நாங்கள் எங்களுடைய கூட்டு குடும்ப தன்மை, அதாவது தாய் தந்தையருக்கு அமைய அதன் பின்பு மாமாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த பின்னணியிலிருந்து ஆசிரியர் குரு என்ற அந்த தன்மையுடன் கூடிய ஒரு கூட்டு குடும்ப தன்மை கூடாக வீட்டுடைய விடயமாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய விடயமாக இருந்தாலும் சரி நடக்கின்ற அந்த தன்மையும் அந்த நேரத்திலே இருக்கின்ற தலைமைக்கு நாங்கள் இயன்ற அளவு பங்களிப்பு செய்கின்ற ஒரு மக்கள் சக்தியாகவும் இருந்து வந்தோம். அதனை மாற்றினால்தான் இந்த பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியை நிலப்படுத்தலாம் என்கின்ற வகையிலே உருவாக்கப்பட்டதான் இந்த
படித்தோர்களாத்து ஜனநாயகம் என்பது. இதில் ஆங்கிலம் படித்த சொத்துடைமை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே அதனை உருவாக்கினார்கள். 1910 முதல் இலங்கையில் தேர்தல் மூலமாக ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வது, இலங்கையிற்கான பிரதிநிதியை தெரிவு செய்கின்ற அந்த நிலைமை சட்டசபைக்கு ஏற்பட்ட பொழுது அவர்கள் ஆங்கிலம் படித்த சொத்துடைமை உள்ளவர்களுக்கே வாக்குரிமை என்ற அடிப்படையில் தான் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த வாக்குரிமை கூடாக தேர்தலை தொடங்கினார்கள். அதாவது அந்த படித்தவர்களது ஜனநாயகத்தை இலங்கையில் அறிமுகம் செய்ததான அந்த வரலாற்று தொடக்கமாக இருக்கின்றது. அன்று அந்த தேர்தலில்தான் இந்த பொன்னம்பலம் ராமநாதன் முழு இலங்கையிற்குமான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது தாராளமாக மொழி சார்ந்த அரசியல், மதம் சார்ந்த அரசியல், இன்னும் சாதி சார்ந்த அரசியல், பிரதேசம் சார்ந்த அரசியல், இவைகள் எல்லாம் அப்பொழுதுதான் அறிமுகமாக்கப்பட்டது. அதாவது இந்த படித்தோர் குலாத்தினுடைய தன்மை என்னன்னு சொன்னால், இவர்கள் இன்னொருவரினால் கருத்துருவாக்கம் செய்யப்படுகின்றார்கள். அப்படி கருத்துருவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய தலைக்குள் நாங்கள் எப்படி வங்கியில் கொண்டு சென்று பணத்தை முதலீடு செய்துவிட்டு பிறகு திரும்ப அதை நாங்கள் திரும்ப எடுக்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு அரசாங்கங்களும் தங்களுக்குரிய தேவைக்கு ஏற்ப மக்கள் செயற்படக்கூடியதாக அந்த கருத்துருவாக்கத்தை இவருடைய தலைக்குள்ளே பதிப்பார்கள். பின்பு அதற்கு சோதனை வைத்து அந்த சோதனையில அந்த கருத்துருவாக்கம் சரியாக உள்வாங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் தான் பட்டங்களும் பதவிகளும் கொடுக்கப்படும். ஆகவே இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்னென்றால், இவர்கள் நடைமுறையை அறியாதவர்களாக அல்லது நடைமுறையோடு வளராதவர்களாக, அதான் முக்கியமான விடயம். அதாவது கல்வி என்பது நாங்கள் அனுபவத்தால் தோண்டி தோண்டி கற்று அறிகின்ற ஒன்றுதான் கல்வி. அதான் கற்க கசட கற்றபின் நிற்க அதற்கு தகாண்டு வள்ளுவன் சொன்னது. நீங்கள் நிறைய அனுபவப்படும் என்ற பொழுது அந்த அனுபவத்தின் பின்னணியிலே வருகின்ற அந்த அறிவினுடைய தெளிவுதான் ஞானம். அதே போல அரசியலும் நாங்கள் மக்களோடு பழகி மக்களுடைய அந்த குரலாக மாறுகின்ற பொழுது அரசியல் ஞானம் உள்ளதாக இருக்கும். அதை விட்டு நாங்கள் எங்களுடைய தலையை கழுவுறவர்களுடைய பின்னணியிலேயே நாங்கள் செயற்படுவோமாக இருந்தாலும், ஆக்ஸ்போர்ட்ல நான் டிப்ளமாசிக்கு முதல்வர் வந்த பொழுது அந்த பேராசிரியர் அந்த வாஷிங்டன் நூலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அறைக்குள் கூட்டிக் கொண்டு என்னை இருத்திவிட்டு முதலில் சொன்ன முடியும் என்றால், இந்த அறைக்குள் வருகின்ற பொழுது ஜின்னா காந்தியினுடைய தோளில் கையை போட்டு கொஞ்சி போட்டுத்தான் விமானத்தில் ஏறி வந்தார். ஆனால் இங்கிருந்து அங்கு போய் இறங்குகின்ற பொழுது காந்தி யாரோ ஜின்னா யாரோ என்ற நிலையில் தான் நாங்கள் அனுப்பி வைத்தோம். இந்த அறைக்குள் இருந்தான் உலகத்தை துண்டு உண்டாக்குகின்ற, போரை நடைமுறைப்படுத்துகின்ற, இந்த இன்று உலகம் அனுபவிக்கின்ற சகலவிதமான சிக்கல்களை உருவாக்குகின்ற கொள்கைகளால் வகுக்கப்பட்ட ஒரு சின்ன தீவுக்குள் இருந்து கொண்டு உலகம் முழுவதையும் அந்த தீவு எப்படி ஆட்சி செய்யலாம் என்கின்ற தத்துவம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே இங்கிருந்து படிக்கின்ற பொழுது நீயாக இருந்து கொள், இந்த மூளைச்செலவுக்குள் போகாது என்று முதலில் சொல்லிவிட்டுத்தான் அவர் சிரித்துக் கொண்டு எனக்கான கற்பதற்கான அந்த அடையாள அட்டி என்னிடம் கொடுத்தார். இது எதுக்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தன்மைதான் இருக்கின்றது. இன்று கொழும்புசார் அரசியல் என்றது ஒன்று முக்கியத்துவப்படுத்தப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அந்த கொழும்புசார் அரசியல் தான் இலங்கை மக்கள் முழுவதற்குமான தீர்மானங்கள் எடுத்தல் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதற்கு முக்கியமாக தேவையாக இருப்பது எடுத்துப்பாதையில் இருந்தால் கருத்து கோட்டு போட்டவர்களான அரசியலாகவும் அமைக்கின்றது. அதுக்காக நான் சட்டத்திறனில் குறை சொல்லவில்லை. சட்டத்திறனைக்கு படிக்கின்ற பொழுது சட்டத்தின் மூலமாக நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ள அந்த சட்டம் எப்படி இருக்கின்றது என்ற ஒரு நிலைக்கு அவரை கொண்டு செல்கின்றவர்களை தவிர மக்களுடைய சக்தியை கட்டியெழுப்பி மக்கள் மூலமாக அந்த மக்களுடைய குரலை இலப்படுத்தி மக்களுக்கான இறமையை ஏற்படுத்த வேண்டிய நிலை காணப்பட மாட்டார். இது மிக முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது. இப்பொழுது சுதந்திரன் ஒரு மதிப்புக்குரிய சட்டத்தரணி. ஆனால் இப்பொழுது அவர் எங்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் வரலாற்றை பற்றி அவர் கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர் அறிந்திருப்பார். ஆயினும் தன்னுடைய தேவைக்காக அதை எப்படி மாற்றி பேச வேண்டும் என்ற தன்னுடனே அவர் பேசக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய வரலாற்றிலே கூட காலத்தை காலம் நாங்கள் இந்த தவறுகளை எல்லோருமே செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது தேர்தல் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்து சிங்கள அரசாங்கத்தை எப்படி ஒரு உறுதியான அரசாங்கம் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்துவார் என்பார் அந்த ஜனநாயக தேர்தல் என்று அவர்களுடைய ஜனநாயக தேர்தலாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஜனநாயக தேர்தல் எங்களுடைய மக்களுடைய வாக்குரிமையை அவர்கள் வெளிப்படுத்தி தங்களுக்கான ஜனநாயக பங்களிப்பை பெற முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. அப்போ இவ்விதமான ஒரு நேரத்தில் நாங்கள் மக்களுடைய கருத்தை அறிய வேண்டும். மக்களுடைய கருத்தை அறிந்து மக்களுடைய பின்னணியில் செயற்பட வேண்டும். ஆன காரணத்தினால்தான் அந்த தேர்தலை பற்றிய விமர்சனத்துக்குள் 1972 வைகாசி 22 நாங்கள் அரசற்ற தேசிய
சுயாதீனமாக்கப்பட்ட நாளில இருந்து அதை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை. ஏனென்றால் அன்றிலிருந்து நாங்கள் எங்களுக்குரிய தாயக தேசிய தன்னாட்சி தன்மைகளை எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைப்பதற்கான ஏணிப்படிகளாக கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை முறை வெளிப்படுத்தப்பட்டு அதை 1975ஆம் ஆண்டு காங்கிரஸ் துறை அடையாள குடியேற்றத்துக்கு பின்னர் தந்தை செல்வநாயகம் அவர்கள் பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்தி உலகத்துக்கு அதை அறிவித்து கால் நூற்றாண்டாக நாங்கள் பிரித்தானிய காலனித்துவத்திடம் இருந்த எங்களுடைய இறமையை மீட்டெடுத்து எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உருவாக்குமோ என்று முயற்சித்தோம். ஆனால் நீங்கள் தான் அதை உருவாக்குறக்கூடிய முறைமைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது எங்களுக்கு அது முற்றிலும் எதிரான ஒன்றாக மாறிவிட்ட காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்கின்ற தன்னாட்சி பிரகடனத்தை வெளிப்படுத்தினால் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் கொள்கையாக மாற்றப்பட்டது. 77ஆம் ஆண்டு தேர்தலில் இதனை நாங்கள் ஜனநாயக வழிகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு எந்த வழிகளிலும் அடைவோம் என்கின்ற அந்த குடியேற்றத்தின் மூலமாக அது அரசியல் கோட்பாடாக மாற்றப்பட்டது. ஆகவே இந்த அரசியல் கோட்பாடு அன்றால் முடிந்து விட்டது. இனி அதற்கான ஒரு இன்னொரு குடியேற்றமோ அல்லது அதற்கான இன்னொரு விளக்கமோ கொடுக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. 77ஆம் ஆண்டு மக்கள் தெளிவாக கூறியபடியும் எங்களுடைய காலனித்துவ காலத்தில் பிரித்தானிய அரசாங்கத்திடம் தங்களுடைய இறமை சோல்பரி அரசியலமைப்பை அவர்கள் 1972 வைகாசி 22ஆம் தேதி வன்முறைப்படுத்தி சிங்கள பௌத்த குடியரசை பிரகடனப்படுத்திய அன்றே எங்களிடத்தில் மூண்டு விட்டது. அது எங்களுடைய அடிப்படையிலே எங்களுடைய அந்த மக்கள் உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் எங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளுடன் கூடிய வாழ்வை உருவாக்குவதற்கும் அந்த வாழ்வின் அடிப்படையில் உலக நாடுகளுடன் இணைந்து உலகத்தினுடைய அமைதிக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கும் உழைப்பதற்குமான அந்த உறுதியை எடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆகவே இன்று பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த மக்களுடைய உரிமை பற்றியது. அந்த மக்களுடைய உரிமை பற்றி பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 114 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கின்ற படித்தவர்களுடைய ஜனநாயகம் ஏதாவது ஒரு பதவியை பிடித்து அந்த பதவியில் இருந்து கொண்டு கெஞ்சி அல்லது தங்களுடைய சட்ட புலமையை அல்லது அரசியல் வித்தகத்தன்மையை கொண்டு கொஞ்சி அதனை பெறலாம் என்கின்ற ஒரு தவறான பாதையில போய்கொண்டிருக்கின்றால் அதனை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த ஆசிய தலையங்கம் முக்கியமாக எழுதப்பட்டது. இது எந்த ஒருவருடைய முறைமையை நாங்கள் குறை கூறவில்லை. ஒவ்வொருவரும் உங்கள் முறைமைகளாக நீங்கள் முயற்சிப்பது ஜனநாயக தன்மையானது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான ஆட்சி என்பது எங்களுடைய ஒரு தனியான அரசு கூடாகத்தான் செயற்படும். அந்த தனியான அரசு எவ்விதமாக இலங்கை தீவில் இருக்கின்ற சிங்கள மக்களுடனான அந்த உறவை பேணி இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் முன்னெடுப்பது என்பதுதான் அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அதை தெளிவுபடுத்த இந்த ஆசிய தலையங்கம் எழுதப்பட்டது. கண்டிப்பா நீங்கள் கூறு முறைமைகள் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஸ்டாட்டிக்காக நிரந்தரமாக இருக்க முடியாது. தேவைகள் வரும் பொழுது மாற்ற வேண்டும். மாற்றும் பொழுதுதான் இந்த உலக ஓட்டத்தின் வழியில் எல்லோரும் பயணிக்கலாம். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த உலக நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடயங்களை பார்க்கலாம். அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும். இப்ப நாங்கள் நேற்றைக்கு மாட்டு வண்டியில் பயணிக்கிறது, நாங்கள் இன்றைக்கு மிக வேகமான பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு தான் பயணம் செய்கிறோம். அதுக்காக இந்த வாகனத்தை விட்டு இறங்கி மாட்டு வண்டியில் வாகனம் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த கொள்கை கோட்பாடு என்பது இன்றைக்குமே உண்டா இருக்கணும். அதாவது என்னுடைய பயண நேரத்தை சுருக்குவதும் நான் இடத்தை வேகமாக கடப்பதுதான் பயணத்துடைய நோக்கம் என்பது நீங்கள் எண்ணத்தில் பயணம் செய்தாலும் அப்படிதான் இருக்கு. அதில் மாற்றம் பெறாது. அப்படித்தான் இது எங்களுடைய மண் என்பது எங்களுடைய வாழ்வு என்பது கொள்கை. அதை நாங்கள் எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது கோட்பாடு. அதை நீங்கள் அந்த கோட்பாட்டில் நின்று கொண்டு அணுகுமுறைகள் நிச்சயமாக நீங்கள் சொல்வதற்குள் மாற்றப்பட வேண்டும். என்றால் அது இடத்தோடும் காலத்தோடும் மாறுகின்ற ஒன்று. அதுதான் புத்தி ஜீவித்தனம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி மக்களுடைய சக்தின்னு சொல்வார்கள். இன்றைய பாருங்கள், ட்ரம்ப் 34 குற்றச்சாட்டுகளின் பேரில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையிலும் அவர் தேர்தலில் பங்கெடுப்பதோ அல்லது அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பதோ சிறக்கப்பட மாட்டாது. அப்ப அந்த தீர்ப்பால் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அங்கு வரப்போறதில்லை. அவ்விதமாக அயர்லாந்தும் ஸ்பெயினும் நோர்வேயும் பலஸ்தீன மக்களுடைய அரசு தன்மையை ஒரு அங்கீகரித்த ஒரு நிலையிலும் கூட ரஃபாவுக்கு மேல் தாக்குதல் நிறுத்தி காசாவுக்கு உடனடியாக
ஊடாக மனித உதவிகளை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்புகள் அளிக்கப்பட்ட நிலையிலும் கூட இஸ்ரேல் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு கொன்று தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த உட்கட்டுமானங்களை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார். 7 மாதங்களுக்கு இந்த போர் தொடரும் என்றும் 7 மாதங்களை அடிப்படையாக கொண்டு அந்த அவர்களுடைய அந்த விடுதலை உணர்வை மண்ணோடு மண்ணாக்கி போட்டுத்தான் தாங்கள் அதுக்கு பிறகு இருக்கிறோம்னு கூறுகின்றார்கள். அப்பொழுது இப்படியான ஒரு காலத்தில் சர்வதேசம் வாயளவிலே பேசிக் கொண்டிருக்குமே தவிர நீங்க சொன்னது போல் செயல்படுத்தாது. அதே பொழுது நாங்களும் வாயளவிலே பேசிக் கொண்டிருப்போமே தவிர மக்களுடைய சக்தி இல்லாமல் செயல்படுத்த முடியாது. அதுதான் மக்களுடைய துறைசார் நிபுணத்துவம் என்பது வேற, இந்த படித்துறை ஜனநாயகம் என்பது வேற. அதாவது துறைசார் நிபுணத்துவத்துல அந்த மக்களுக்கான பலத்தை கொடுப்பது, அந்த மக்களுக்கான தெளிவை கொடுப்பது. அப்படித்தான் அரசியலும் மக்களுக்கான போராட்டத்தை முன்னிருப்பது. திலீபன் என்ன சொன்னார்? மக்கள் போராட்டத்தில் மட்டும்தான் இதை மாற்ற முடியும் என்று சொன்னார். அந்த மக்கள் போராட்டம் ஜனநாயக வழியில் சென்று கொண்டிருக்கிறது. மிக கடுமையான கஷ்டமான பாதை. ஆனால் அந்த மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்கள் ஒவ்வொருவருடைய ஆற்றலையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிய தலைநகரத்தின் நோக்கமாக இருக்கின்றது. உண்மை மிகவும் சிறப்பு. அதாவது அணுகுமுறையில் மாற்றங்கள் வரலாம், ஆனால் கொள்கை உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை அடையலாம் என்பதை நீங்கள் உறுதியாக இங்கே கூறியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அரசு அவர்களே உங்களிடம் வருகிறேன். படித்தோர் குலாம் இருக்கின்றது தானே, அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தொடர்ந்து எல்லா விடயங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் உலகத்தில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சியினால் அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் அந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஒரு நிலைமை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு தமிழினம் தாயகம் தேசியம் தன்னாட்சி அந்த வேணுவாவை அடைவதற்கு எவ்வாறு இதை கையாளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், படித்தோர் குலாம் நிச்சயமாக தேவை, புத்திஜீவிகள் தேவை. ஆனால் ஒரு நடைமுறையில் சரியாக அதை பயன்படுத்துவதற்கு அதை எவ்வாறு மாற்றுவது என்று நீங்கள் உண்மைதான். படித்தோர் குலாம் என்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் எதற்காக படிக்கின்றோம், இதற்காக வாழ்கிறோம் என்ற பொறுத்து தான் அது அமையும். இப்போ குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தில் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே அல்லது அதுக்கு முதலில் இருந்தே இலங்கையில் படித்தவர்கள் தான் மிக அதிகம். ஆனால் அந்த காலத்திலிருந்து இலங்கையில் அடிமையாயிருந்தவர்களும் அவர்கள் தான். உங்களால் உங்கள் கல்வியை கொண்டு உங்களின் ஆளுமையையோ பவரையோ தக்க வைக்க முடியாத இடத்தில் அந்த கல்வி பயனற்றது. அந்த கல்வி பயனற்றது என்றதை விட சில சமயங்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் சமூகத்துக்கோ உங்கள் நாட்டுக்கோ நீங்கள் ஒரு பயனற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். அதுதான் உண்மை. இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க இருக்கிற இப்ப காலம் சென்ற மகாராணியாருக்கு கடிதம் படிப்பித்தவரும் ஒரு தமிழர் என்று கூறுவார்கள். ஆனால் என்ன பயன்? நீங்கள் தமிழர் கடிதத்தை படித்துவிட்டு உங்களுக்காக ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி சுவரில் மாட்டிவிட்டு போகலாம், அவ்வளவுதான். உங்கள் இனத்துக்கு என்ன பயன்? அந்த மகாராணியை கொண்டு நீங்கள் ஏதாவது ஒன்றை சாதித்திருந்தார். இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்துல அந்த ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி அமைச்சர் தமிழர் ஆனார், என்ன பயன்? இப்படி ஒரு ஆசிரியர் தலையங்கம் முன்னர் ஒரு இணையதளத்தில் போட்டிருந்தால் இந்த தலையங்கமே என்ன பயன் என்று. அப்ப நீங்கள் அந்த கல்வி அறிவும் உங்கள் ராஜதந்திரமும் என்பது உங்கள் இனம் சார்ந்து உங்கள் நாடு சார்ந்து சிந்திக்கும் பயன்படுமாக இருந்தால், அது ஒரு சமூகத்துக்கு பயன்படுமாக இருந்தால் அது உண்மையாக பலனாகத்தான் இருக்கு. அடுத்ததாக, நீங்கள் பல இடங்களில் அதை பயன்படுத்துகின்றோம். பல இடங்களில் எங்கள் கல்வி அறிவை பயன்படுத்துகின்றோம், எங்கள் பொருளாதார வசதிகளை பயன்படுத்துகின்றோம். ஆனால் அது யாருக்கு பயன்பட போகின்றது என்பது தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. என்றால் சொன்னால் இந்த என்னென்று சொன்னால், இந்த பொருளாதாரம் அங்க தாயகத்தில் செய்கின்றது இலங்கை அரசாங்கம் செய்கிற வேலையை இங்கிருந்து செய்கிறோம். அப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு நிதியையும் அவர்களின் வேலை பளுவையும் குறைத்து நாங்களே அதனை பொருட்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கதைக்கும் போது கூறினார்கள், ஒரு போராட்டம் செய்ததற்காக பல்கலைக்கழக மாணவர்களின் தலைவரையும் மாணவர் ஒன்றிய தலைவரையும் துணைத் தலைவரையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்து வழக்கு போய் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை படித்து முடித்த பிற்பாடு இப்போது அந்த வழக்குக்கு தங்கள் காசும் தாங்கள் கொழும்புக்கு போய் வருகிறார். அது கைவிடப்பட்டு விட்டார்.
ஆனாலும் நாங்கள் அரிசி வாங்கி கொடுக்கிறோம், பருப்பு வாங்கி கொடுக்கிறோம், இலங்கை கட்ட வேண்டிய பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் காசுகள். ஆனால் உங்கள் இனத்துக்காக போராடிய 2 மாணவர்கள் இன்னமும் தங்கள் காசில், அப்ப குடும்பம் கேட்குதா உங்களுக்கு தேவையோடா, அவர்கள் நேரம் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் இனத்தாலே கைவிடப்பட்ட, நீங்கள் இனத்துக்காக போராடினீர்கள், உங்கள் மாணவர்களை ஒருங்கிணைக்க நீங்கள் போராடினீர்கள், கடைசியாக உங்களுக்கு வேலையும் இல்லை, உங்களை கைவிட்டு இப்ப நாங்கள் குடும்பம் எங்கள் காசில் உங்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கு. கல்வி என்பது என்ன? அதாவது கல்வி எங்கு பிரயோசனம் என்று சொன்னால், பிரயோசனமான வழியில் நீங்கள் அதனை பயன்படுத்தும் போது அப்ளிகேஷன் படிச்ச 100 பட்டதாரிகள் இருக்கலாம், ஆனால் அதன் அப்ளிகேஷன் தான். இப்ப பொருளாதாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, ராஜதந்திரத்திலும் சரி, யார் வெற்றியேற்றாங்க? தாங்கள் கற்ற கல்வியை சரியான முறையில் அப்ளை பண்றோம். எத்தனையோ பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கலாகவோ மேனுஃபேக்சரிங்காகவோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ எல்லாத்திலும் எத்தனையோ வித்துவான்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அதனை அப்ளை பண்ண தெரிஞ்சவன் தான் பெரிய பிசினஸ் பில்லியனரா இருக்கிறார். ஏனையவர்கள் சாதாரண தொழிலாளிகளாக கரைந்து போகிறார். இப்ப எங்கள் கல்வி அந்த நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறியது போல இது சீர் செய்யப்பட வேண்டும். உண்மையில் அதை சீர் செய்தால் தான், என்னென்ன நடைமுறை அப்ளிகேஷன் தான் எங்களுக்கு முக்கியம். கல்வியை கற்றுவிட்டு அதனை சர்டிபிகேட்டை வாங்கி ஃபைலுக்குள் வைத்து விட்டு நாங்கள் கல்வியேற்றவர் என்று கூறிக்கொண்டு திரிவதால் எந்த பிரயோசனமும் இல்லை. உண்மை. எனக்கு அது பிடித்திருக்கிறது என்றால், விளையாட்டுத்துறையிலும் நாங்கள் அப்படித்தான் இந்த அப்ளிகேஷன் சொல்லும் பொழுது, துடுப்படுத்த ஆடும் பொழுது நெடுகளும் அப்படியே தட்டி தட்டி கொண்டிருப்பதை பார்க்க, சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு அடிக்கும் பொழுதுதான் அந்த அப்ளிகேஷன் எப்பொழுது எந்த நேரத்தில் அப்படின்னால்தான் நீங்கள் நிறைய ஓட்டங்களை பெறலாம். அப்ளிகேஷன் என்று சொல்லும் பொழுது எல்லா துறையிலையும் அது முக்கியமானது ஒன்றை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். இனி தமிழர்களுடைய கடந்த காலத்தில் இந்த படித்த குலாம் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய நலன் கருதி இருந்தார்கள், அதனால்தான் ஒரு அணுகுமுறையில் மாற்றம் கொண்டு வரவில்லை. அந்த மாற்றத்தை தான் 80களில் அல்லது 70 கடைசி காலங்களில் இன்னொரு பரிணாமத்தை எடுத்து அந்த மாற்றம் தேவை என்பது, அந்த தேவையினால் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு நன்றி அரசுகளை. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் இருப்பவர்கள் எல்லோரும் அந்த போரின் நிமித்தமாக வெளியில் வந்தார்கள். கடந்த வாரம் உயிரோடை தமிழில் ஒரு கருத்து கணிப்பு போல் ஒரு கருத்துரையாடலை உருவாக்கினேன். அதாவது, கிடைத்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு எங்களுடைய தமிழினம், உலகம் பூரா வாழுகின்ற தமிழகங்கள் எவ்வாறு 2 கையாலையும் அதை ஏற்று தங்களுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள், கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு கேள்வி ஒன்று போட்டேன். கிட்டத்தட்ட வந்து கூறியவர்களில் 99% எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பாராத விதத்தில் சாதனைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்ற, எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்ற என்று அவர்கள் எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக கூறினார்கள். எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள், குறிப்பாக ஆங்கிலம் பேசாத நாடுகளை எடுத்து பாருங்கள், அது மொழியையும் படித்துவிட்டு திருப்பி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியவர்களும் கூட எவ்வளவு சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கார் என்பது மிகவும் பெருமையாக இருந்தது அவர்கள் வந்து கூறும்போது. நான் இதையே கூறுகின்றன மாஸ்டர், எவ்வாறு எங்களுடைய இனத்தினுடைய அந்த தாயகம், தேசியம், தன்னாட்சி, இனி அடுத்த நீங்கள் கூறினீர்கள், ஆரம்பத்தில் கூறினீர்கள் எங்களுடைய முறைமைகள், அணுகுமுறைகள், ஆனால் அந்த கொள்கை ஒன்றுதான். அதற்கு எவ்வாறு இனத்தை அந்த அந்த மனோநிலைக்கு கொண்டு வருவது, எப்படி அதை மாற்றுவது? ஏனென்றால் இப்பொழுது சனநாயகம் பேசுகிறார்கள். சனநாயகம் பேசுகின்ற பொழுது இது ஒரு சரியான சந்தர்ப்பம். உங்களுக்கிடம் அறிவு பலம் இருக்கிறது, நிதி பலம் இருக்கின்றது. இவற்றை எவ்வாறு எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழினம் இதை எவ்வாறு மாற்றுவது, அந்த பாதைக்கு எடுத்து செல்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா? இப்பொழுது புலம்பெயர்ந்திருக்கின்ற ஈழத்தமிழர் சமுதாயத்தினுடைய இளம் சந்ததி இந்த விடயத்தில் பல திசைகளில் அமைதியான முறையில் தங்களுடைய அறிவுசார், தங்களுடைய தொழில்சார் நிபுணத்துவத்துடன் முன்னேற தொடங்கிவிட்டார். இதனால்தான் இன்று காலை கூட ஸ்ரீலங்காவினுடைய வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி அவர்கள் புலத்தில் இருக்கும் தமிழர்கள் அரசியல் நிழல்களை, அரசியல் செயற்பாட்டு நிழல்களை முன்னெடுக்காது அபிவிருத்தி குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதே அலி சஃப்ரி அவர்கள் வேறொரு செவ்வியில் ஈழத்தமிழர்கள் வன்முறையை வெளிப்படுத்தினார்கள், அந்த வன்முறையினுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு வன்முறை என்கின்ற முறையிலே கடந்த வாரத்திலே கூட கருத்து தெரிவித்திருந்தார். இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்றால், இந்த புலத்திலே தோன்றியிருக்கின்ற இளையவர்களுடைய
சந்ததி என்பது 2009ஆம் ஆண்டு அங்கு வந்து முள்ளிவாய்க்காலில் ஈழத்த தமிழின இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது கண்ணால் கண்ட சமுதாயம். அந்த சமுதாயம் வந்து இன்னொரு போர் வரக்கூடாது என்பதில் அழுத்தமாக இருக்கின்ற அதே நேரத்தில் அந்த ஏற்பட்ட அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு அந்த மண் தனக்கான தாயக தேசிய தன்னாட்சியுடன் வெளிவர வேண்டும் என்பதில் மிக உறுதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் நாங்கள் அடிக்கடி எளியவர்கள் கிடங்குறோம் என்று கூறி வருகின்றோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதுக்காக தான் அந்த ஆசிரியர் சங்கத்திலே கடந்த வாரத்திலே கொழும்பில் சிங்கள அரசாங்கங்களுடைய ஒரு சமூக கொள்கை உருவாக்கியாக திகழ்ந்து வருகின்ற முனைவர் தயான் ஜெயதிலகாவினுடைய தலையீடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்டுரைகள் இன்டர்வென்ஷன்ஸ் செலக்டட் பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் என்ற நூல் வந்து கொழும்பில் வெளியிடப்பட்டது. அதிலே பல சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள பேராசிரியர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் கருத்து வகைகளும் கலந்து கொண்டார்கள். அங்கு வந்து தேசிய சமாதான பேரவையினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஜெகான் பிரேரா சிங்கள பெரும்பான்மையை மையப்படுத்திய சிங்கள அரசாங்கம் தீர்மானங்கள் எடுக்கிறது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மக்களின் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவது தேசிய பிரச்சினை. இலங்கையின் ஒரு சில பெற்ற தீர்மானங்கள் சிங்கள மக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்த உதவினாலும் வடக்கு கிழக்கால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற தோற்றப்பாட்டியை கட்டியெழுப்பியுள்ளது என்ற கருத்தினை முன்வைத்தார். இங்கு ஈழத்தமிழன் தேசிய பிரச்சினை அவர்களின் இறமை குறித்து என்ற நிலையை மாற்றி வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளின் புறக்கணிப்பு என்ற கருத்துருவாக்கம் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் தான் இப்பொழுது வடக்கு கிழக்கு பிரதிநிதிகள் நிற்கின்றார்கள் என்றால் தங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைத்தால் அந்த பிரதிநிதித்துவத்தினால் தாங்கள் வந்து தீர்வுகளை கொண்டு வரலாம் என்கின்ற அந்த நிலையை முன்னெடுக்க பார்க்கின்றார்கள். இந்த கருத்துருவாக்கம் ஒவ்விதமாக மாற்றப்படுகின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அங்கு பாராளுமன்றத்தில் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றியாட்சி பாராளுமன்றம் வந்து சட்டவாக்க பலம் முழுவதையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளேயே வைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றத்துக்குள் இவர்களால் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் அப்படி செய்யலாம் என்ற எண்ணத்தை நீங்கள் உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தால் வரலாம் என்று சொல்லி தேர்தலில் பங்கேற்க வைப்பதற்கும் அதன் வழியாக வந்து இலங்கை தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவுடைய அரச முறைமை ஏற்றிச் செல்கின்றார்கள் என்ற தங்களுடைய கருத்தை உலகத்துக்கு ஜனநாயக வழியில் அவர்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்றெல்லாம் கூறுவதற்கான முயற்சியை எடுக்கின்றார். அதே நேரத்திலே அவர் இன்னொரு ஆய்வுரையிலே அதே கலாத ஜெகன் பிரேரா அரசியல் தீர்வில்லாத நல்லிணக்கம் நம்பிக்கை தராது என்று எழுதின ஆய்வுரையிலே இப்பொழுது அவர் தெளிவாக கூறியிருக்கின்ற தமிழீழம் மீது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து அமெரிக்கா காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்படும் பிரேரணையையும் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற கனடிய பிரதமர் வருடாந்தமொழி என்ற அறிக்கையையும் வெறுமனை வெளிநாட்டு அரசியல்வாதிகள் தேர்தல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கும் தந்திர செயல் நிராகரிக்க முடியாது. இந்த அறிக்கைகளின் நிலைப்பாடுகளும் சர்வதேச மன்னிப்புச்சபையின் அறிக்கையில் காணப்பட்டதை போன்று கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாகிவிடக்கூடும் என்று சொல்லி இப்பொழுது அந்த ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை இறைமைக்குள் ஈழத்தமிழர்களை கொண்டு வருவதன் பற்றி சிங்கள புத்திஜீவிகள் சிந்திக்க தொடங்கிவிட்டு பார்க்கணும். அதை எப்படி ஜனாதிபதி செயற்படுத்துகிறார் என்று இரு முனைகள் அவர் செயற்படுத்துகிறார் என்றும் இந்த ஒரு முனை வந்து இந்த சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் வெளியிடுகின்ற இந்த கண்டன அறிக்கைகள் குறிப்புகள் இவற்றுக்கு பதில் சொல்வதற்கு இன்னொரு பலம் பொருந்திய கட்டமைப்பை உருவாக்கி அவர் பதில் சொல்லிக் கொண்டு வரார் என்றும் அதே நேரத்தில் இன்னொரு இரண்டாவது அணுகுமுறையாக யாழ்ப்பாணத்துக்கு வடக்குக்கு அடிக்கடி சென்று அது வடக்கு ஸ்ரீலங்காவுடைய வடக்கு அதே மாதிரி கிழக்குக்கு சென்று ஸ்ரீலங்காவுடைய கிழக்கு என்ற அடிப்படையிலே இரண்டாவது அணுகுமுறை ஜனாதிபதி விக்ரமசிங்க தலைமையில் முன்னெடுக்கப்படுகிறது. வடக்கில் உள்ள அரசு நிர்வாகத்துடனும் சிவில் புத்திஜீவிகளுடன் தொடர்பு கொண்டு செயற்படுவதற்காக அந்த பகுதிக்கு ஜனாதிபதி பல தடவைகள் விஜயம் செய்கின்றார். அண்மைய விசாக விடுமுறையின் போது யாழ்ப்பாணத்தில் 2 தினங்களை செலவிட்டார். சமூகத்தின் பல்வேறு பிரிவினை சந்தித்து பேசினார். பெரிய அளவிலான அபிவிருத்தி நடவடிக்கையில் மையமாக வடக்கை மாற்றுவதற்கான அபிவிருத்தி நோக்கொன்றையும் கொண்டிருக்கின்றார் என்று எடுத்துக் கூறினார்கள். அவ்விதம் கூறுகின்ற பொழுது இன்னொரு இந்த நூலை எழுதிய தயான் ஜெயதிலக என்ன கூறினார் என்றால் குளோபல் சவுத் அதாவது தெற்கின் உலகம் என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுது முந்தி இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு கூறு என்ற அடிப்படையிலே இலங்கையுடைய பிரச்சனைகளை சிங்கள புத்திஜீவிகள் அணியினார் அரசாங்கம் அணிக்கிறது. இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு குளோபல் சவுத் அதாவது தெற்கினுடைய உலகின் தெற்கினுடைய ஒரு முக்கியமான இடம் என்கின்ற அந்த அடிப்படையில் அங்கிருந்த விதமாக வந்து ஐதரசன் சக்தியை வந்து உலகத்துக்கு
நிலத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பது, அதுக்கு பயிற்சியை விதமாக நவீனத்துவப்படுத்துவது, அதே போல எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற நிலப்பரப்பிலிருந்து எவ்விதமாக சூரிய ஒளியிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய வலுக்களை பிறப்பித்து அதிலிருந்து விதமாக அந்த பகுதியையே உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புதுப்பிக்கத்தக்க வலுவை உருவாக்கக்கூடிய பகுதியாக மாற்றுவது, அந்த பகுதியிலே விதமாக உலக பல்கலைக்கழகங்களை கொண்டு நிறுவி அதற்கு ஊடாக இப்பொழுது இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த எண்ணங்களும் அந்த போக்குகளும் உலகத்துக்கு ஏற்றதில்லை என்பதை உறுதிப்படுத்துவது போன்ற பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அதனால் தான் அடிக்கடி அவர் அங்கு சென்று வருகின்றார் என்று அவர்கள் செயற்படுகின்றனர். அதே நேரத்தில் அதிகார பகிர்வு என்ற பெயரிலே இப்பொழுது வடக்குக்கான அதிகார பகிர்வு, தெற்கில் இருப்பதற்கு ஏற்ற வகையிலே கிழக்குக்கான அதிகார பகிர்வுன்னு சொல்லி வடக்கு கிழக்கு என்று சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி அல்லது மக்கள் தேசிய சக்தியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சிங்கள பக்கத்திலே பேசுவதை பார்க்கின்றோம். அவர்கள் ரெண்டு பேரும் மக்கள் என்ற சொல்லுக்கு தங்களுடைய கட்சியிலே முக்கியத்துவம் கொடுத்துட்டு பார்க்கின்றோம். இதனால் தான் இந்த ஆசிரியர் தலையங்கத்திலே நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டி வந்த தேவை என்னென்றால், இப்பொழுது புத்திஜீவிகள், கொள்கை வகுப்பாளர்கள், கருத்துருவாக்கிகள் என்று சொல்லி தமிழர்களுக்கே செயற்பட விரும்புகிறவர்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வு, எந்த கருத்துருவாக்கமும் மக்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்துவதாக, மண்ணினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அது இந்த முறைமைகள் முறைமைகள் பலவாதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கருத்துருவாக்கியல் இருந்த அதே காலத்தில் தான் 1949 மலைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே தமிழ் பேசும் மக்கள் உடைய சட்டவாக்கத்தன்மை பறிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் அங்கு இருந்தார்கள். 56 சிங்கள மட்டும் சட்டம் கொண்டுவரப்பட்டு அந்த பின்னணியிலே அங்கு முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்வியல் மறுக்கப்பட்ட பொழுது அது வாழ்வியல் மறுப்பு என்று கூறாமல் அது ஒரு மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை என்ற மாதிரி தான் எங்களுடைய புத்தஜீவிகள் வெளிப்படுத்தின தவிர வாழ்வியல் மறுப்பு என்ற அடிப்படையில் பேசவில்லை. அது மண் மீட்புக்கான ஒரு முயற்சியும் கூட அப்படி செய்யவில்லை. கடைசியாக எங்களுடைய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் மண் மீட்பு போராட்டம் என்று அந்த சொல்லியை கொண்டு வந்தார்கள். அது ஈரோசில் கூட அதுக்கு ஆதரவாக இருந்ததெல்லாம் வரலாறு. ஆகவே எதை கூறுகின்றோம் என்று சொன்னால், நீங்கள் மக்களுடைய தன்மையில் இருந்து பேசாமல் உங்களுடைய கருத்துருவாக்கம் எங்களுடைய இப்போ உதாரணமாக 1921 சிங்கள தேசியவாதம் பெரும்பான்மையாக வரக்கூடிய முறையிலே மனிங் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இருந்தாலும் சரி, அப்பொழுது அங்கு அருணாசல மகாதேவா உடனடியாக அங்கிருந்து விலகி அவர் தமிழர்களுடைய தேசியத்துக்கான கட்சியை தொடங்கினார். அதே பின்னணியில் யாழ்ப்பாண காங்கிரஸ் உருவாக்கியது. அவ்விதமாக உருவாகின பொழுதும் கூட பின்னர் அந்த தேசியம் முன்னெடுக்கப்படாமல், தேசியம் என்றால் என்ன என்று எளியவர்கள் கேட்கின்றார்கள். தேசியம் என்றால் என்ன என்றால், நீங்கள் உங்கள் கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றீர்கள். எங்களுடைய முன்னோர்களுடைய உயிரிழப்புகளாலும் அர்ப்பணிப்புகளாலும் உருவாக்கப்பட்ட நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஆன்மீக உணர்வு தான் தேசியம். அந்த ஆன்மீக உணர்வு அப்பொழுதே மறுக்கப்பட தொடங்கியது. அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இப்பொழுதும் கூட அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை தான், அதாவது அதிகார பகிர்வு என்கின்ற ஒன்று. எதற்கு அதிகார பகிர்வு? அதாவது சிங்கள அரசாங்கம் தமிழர்கள் மேல் தான் சிங்கள நாடு, சிங்கள மொழி முதன்மைப்படுத்தப்பட்ட நாடு, பௌத்த முதன்மைப்படுத்த நாடு என்ற அடிப்படையிலே இருக்கின்ற அந்த ஆட்சிக்கான அதிகார பகிர்வு. ஆனால் அங்கு அந்த அதிகார பகிர்வு விதமாக உங்களுடைய மண்ணையோ மக்களையோ உங்களுடைய நாளாந்த வாழ்வையோ பாதுகாக்குது. நாளாந்த வாழ்வை பாதுகாக்கின்ற பிரச்சனை. அதனால தான் போராட்டம் உருவாக வேண்டி வந்தது. இன்றைக்கு போராட்டத்தை பற்றி பேசுபவர்களுக்கு தெரியவில்லை. இந்த போராட்டம் நடைபெறாத காலத்தில் தான் எல்லா அழிப்புகளும் நடைபெற்றது. உதாரணமாக 1983 இன்றைக்கு 81 இன்றைய தினத்தில் தான் ஜாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள். இந்த ஜாழ் நூலகம் எதுக்காக எரிக்கப்பட்டது? தமிழர்களுடைய இந்த வாழ்வு ஆதாரமாக இருக்கின்ற அவர்களுடைய அறிவு தெளிவை அவர்கள் பெறாதவாறு செய்வதற்காக தான் இந்த ஜாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. ஆகவே இன்றைய தினத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது 83 தை மாதத்திலிருந்து 83 ஆடி மாதத்துக்கு இடையில் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்திலே ஏற்படுத்தப்பட்ட வீடுகளை உடைத்தும் தொழிலகங்களை தகர்த்தும் ஏற்படுத்தப்பட்ட உட்கட்டுமான சேதங்கள் 27,000 மில்லியன் ரூபாக்கள் என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த 83 இனக்கலவர நேரத்தில் வெளியே இருந்த தாயத்துக்கு வெளியே இருந்த தமிழர்களை உள்ளே அனுப்புவதற்கு செய்யப்பட்ட அந்த இன அழிப்பின் பொழுது 980 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உட்கட்டுமான சேதங்கள் தான் உருவாக்கப்பட்டது. சிந்திச்சு பாருங்கள்.
இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பே அந்த 9 மாதம் இந்த மாதிரியாக திட்டமிட்டு எங்கட பக்கத்திலே மக்களுக்கு வாழ முடியாது என்ற நம்பிக்கையை கொண்டு வந்து அங்கு அவர்கள் வாழ முடியாது என்று சொன்ன பிற்பாடு இலங்கையினுடைய மற்ற பகுதிகளிலும் நீங்கள் வாழ முடியாது என்று அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். இந்த நூலக எரிப்பின் மூலமாக உங்களுடைய அறிவிப்பத்தை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய எதிர்காலம் இந்த மண்ணிலே உங்களால் முடியாது, நீங்கள் சிங்களத்துக்கு கூட வந்தால் தான் முடியும் என்று எரித்தார்கள். இவைகள் எல்லாம் மக்களுடைய வாழ்வு மறுப்பு என்பதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அடிப்படை மனித உரிமை மறுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்திலே அவர்களை ஆள்வதற்கான தகுதி அந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அதுதான் உலக தன்னாட்சி இழப்பு என்பது. அப்ப அந்த உலக தன்னாட்சி இழப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் நிரூபிக்கின்ற பொழுதுதான் வெளிய தன்னாட்சி இழப்பின் அடிப்படையிலே வெளிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கான அனைத்துலக தொடர்புகளை நாங்கள் பெறப் போகின்றோம் என்பதனால் தான் இன்று வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடையும் அதனுடைய ஆதரவான உலக நாடுகளுடையவும் இலக்காக இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகின்றோம், உடனடியாக தமிழர்களுக்கான ஒரு பலம் பொருந்திய ஊடகம் செயற்பட தொடங்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் புலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் உடைய இறைமை சார்ந்த குரல் எழுப்புகின்ற அனைத்து செயற்பாடுகளும் நிறுத்தப்படுவதற்கான மிகப்பெரிய அபாய சூழலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தன்மை மிக முக்கியம். அதே நேரத்தில் பிரித்தானியாவில் தேர்தல் நடக்கப் போகின்றது, வாரக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் நடக்கப் போகின்றது. இந்த தேர்தல்கள் அடிப்படையிலே திரும்பவும் பலசாரி இனவாதம் என்பது மிக மோசமாக, நிறவாதம் என்பது மிக மோசமாக வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்றது. இவ்விதமான சூழலில் எங்களுக்கான அந்த பாதுகாப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் இந்த படித்தவர்களும் ஒருங்கிணைந்து எங்களுடைய வெறுப்புகளை விட்டு மக்கள் இனத்தின் சார்பாக, மனிதாயத்தின் சார்பாக செயற்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கு என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடை. உண்மை தெளிவாக நீங்கள் இங்கே கூறும் பொழுது ஒன்றை கூறுங்கள், இனவாதம், மதவாதம், இந்த இரண்டும் இலங்கை தீவை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல முடியாமல் வைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் சிறப்பாக அதை உங்களுடைய கருத்தினூடாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி மாஸ்டர். அரசு அவர்கள், உங்களிடம் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவாக, இலங்கை தீவில் இரு தேசமாக மாறுவதற்கு அது உறுதி, அது இப்பொழுது இல்லை, அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாற்றம் நிச்சயமாக வரும். முறைமைகள், அணுகுமுறைகளில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் கேள்வி என்னவென்றால், இப்போ மாஸ்டரிடம் கேட்டது போல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிடம் இருக்கின்ற அந்த வளம், எல்லா துறைகளிலும் இருக்கின்ற வளங்கள், இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தி இலங்கை தீவில் அந்த பேரினவாதம், மதவாதம் கொண்டவர்கள் தூர நோக்கில் சிந்திக்க முடியாமல் அவர்களுடைய அந்த இனவாதம், இப்ப தமிழர்களுடைய வளங்களை அங்கே பயன்படுத்தினால் அந்த நாட்டை ஒரு நாடு 2 தேசமாக மாற்றுவதில் அதனால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றும் இல்லை. ஏன் நான் இதை கேட்கின்ற, தொடர்ச்சியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த இனவாதமும் மதவாதமும் அவர்களே ஒரு வளர்ச்சி பாதையில் செல்ல விடாமல் தடுத்து வைத்திருக்கின்றது. இதனால் அவர்கள்தான் இழக்கிறார்கள், தமிழ் தேசம் இழக்கவில்லை. என்றால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2 தேசமாக அது மாறும். அப்பொழுது தமிழர்கள் காலம் தாமதித்தாலும் ஒரு சரியான பாதையில் போவார்கள். ஆனால் இங்கே இழப்பது சிங்கள தேசம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏன் அவ்வாறு ஒரு சிந்தனை உள்ள ஒரு தலைவர்கள் ஏன் உருவாக்க முடியாமல் இருக்கிறார்கள்? அதுக்கு என்ன காரணம்? உண்மைதான். இப்ப இழப்பது என்பது சிங்கள தேசம்தான். ஏனென்று சொன்னால் அவர்களின் பொருளாதார வீழ்ச்சியை நீங்கள் பார்த்தாலுமே இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணமே இந்த இனவாதம் தான். அதை இப்ப மாஸ்டர் கூறியது போல அலிசா பிரியோண்டை கூறியிருக்கின்றார், தமிழ் மக்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தார்கள், அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் என்று. நீங்கள் எந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் 83ஆம் ஆண்டிலிருந்து அல்லது 56ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் செய்ததற்கான பலனைத்தான் இன்று நாங்கள் எங்கள் இறமை தொடர்பாக பேசுகிறோம். இன்று நீங்கள் உங்களுக்கு இறமை இருக்கிறதா என்று கூட இப்போது கேள்வி எழுகின்றது. ஒரு பகுதியை சீனாவுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு பகுதியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று ஒரு இறமையை இழந்து நீங்கள் ஒரு அராதாரமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சென்று இவ்வளவு இராணுவத்தினர் ஒரு மாதத்தில் விடுதலை புலிகளுடனான மோதலில் கொல்லப்பட்டார்களோ அதைவிட அதிக இராணுவத்தினர் இப்போது இறந்து கொண்டிருக்கிறார்கள், இலங்கை இராணுவத்தினர். அதாவது முன்னர் உங்களுக்கு ஒரு காரணம் என்று நீங்கள் உங்கள் சிங்கள தேசத்துக்காக இறந்தீர்கள் என்று தெரியும். இப்போ யாருக்காக இறக்கிறீர்கள்? ஏன்? உங்களால் பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்த வினை, நீங்கள் செய்தது இன்று உங்களால் உங்கள் நாட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றால் அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் நாடு உடைந்து வீழ்ந்ததுக்குரிய காரணம் இந்த இனவாதம் தான். இனவாதம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்ததால் அவர்கள்
புலம்பெயர்ந்தாலும் அவர்கள் தங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அறிவு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக சரி. அதை ஒருங்கிணைப்பதுதான் தற்போது உள்ள பிரச்சனை. ஒருங்கிணைப்பதை அதை மற்றது அப்ளிகேஷன் என்றது தாயகத்திலே அதை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் என்றதுதான் பிரச்சனை. இப்ப உதாரணமாக நாங்கள், அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு நீங்கள் கூறியது போல இரு தேசம் என்றும் போது நாங்கள் எங்கள் தேசத்தை கட்டியமைக்கும் போது அதற்குரிய வளத்தை நாங்கள் முதலீடுகளையோ கொண்டு வருவதற்குரிய ஒரு ஏது நிலையில் தமிழ் சமூகம் இருக்கின்றது என்பது ஒரு மகத்துவமான ஒரு விடயம். அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான அரசியல் ராஜதந்திர ரீதியில் தான் நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம். அதனை சரிப்படுத்துவோமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் இந்த தற்போதைய நிலையில் இருந்து மீள்வது மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போவதில்லை என்று சொன்னால் அதற்குரிய அரசியல் பூகோள நிலை நமக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. சிங்கள புத்திஜீவிகள் ஏன் இந்த நிலைமையை புரிந்து ஒரு தூர நோக்கில் அவர்களால் சிந்தித்து அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? அதற்கு என்ன காரணம்? அவர்கள் அரசியலில் அந்த மனநிலையில் வளர்ந்து விட்டார்கள். என்னென்று சொன்னால், இப்ப சந்திரிகா பண்டாரகுமார் துங்கா பிரான்சில் படித்தவர் என்று கூறியிருந்தார்கள், முற்போக்குவாதி என்று கூறியிருந்தார்கள். அவர் நாட்டை எங்கேயோ கொண்டு போக போகிறார்கள் என்று கூறியிருந்தார்கள் 94ஆம் ஆண்டு அவர் வந்த போது, 95ஆம் ஆண்டு. ஆனால் அவரும் அதே குட்டைக்குள் தான் விழுந்திருந்தார். இப்ப சிங்கள தேசத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல என்ஜிஓக்கள் இருக்கின்றன, பல படித்தவர்கள், பல புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் இனம் சார்ந்து சிந்திக்கிறார்களே தவிர அந்த நாட்டில் உள்ள இனங்கள் தொடர்பாக சிந்தித்து அதன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தால்தான் எக்கனாமியா அது ஸ்டேபிள் ஆகும். அதை உணர மறுக்கிறார்கள். அல்லது அதை அவர்கள் உணர்ந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலை. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், அனுரகுமார திசாநாயக்கா வந்தார், அவர் கவனமாகத்தான் வார்த்தைகளை வெளியிட்டார். ஏனென்றால் தப்பித்தவரை ஒரு வார்த்தை வந்தாலுமே பௌத்த சிங்களம் கொதித்தெழுந்து விடும் என்ற அச்சம். நீங்கள் என்னத்தை விதைத்தீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் இனவாதத்தை மக்களிடம் விதைத்து போட்டு இப்ப நீங்களே ஒடித்தீர்கள். ஒரு சொல்லை கூட கதைக்க முடியாத ஒரு நிலையில் அன்று நீங்கள் விதைத்தது அன்றைய அரசியலுக்கானது இப்போது உங்களுக்கு பாதகமாக மாறி இருக்கின்றது. சிங்கள புத்திஜீவிகளும் அதுதான். பலர் ஓப்பனாக கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள், அந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அப்ளை பண்ணும் போகும்போது அவர்களுக்கும் இதே அளவான ஒரு சிக்கல் தான் இருக்கின்றது. அதை வெளிப்படையாக அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்கா பற்றி கூறும் பொழுது, இப்பொழுது ஒரு சொல்லை பேசும் பொழுது கவனமாகத்தான் பேசுவார், ஆனால் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவருடைய வண்டவாளம் வெளியே வரும் என்பதை நாங்கள் கூறலாம் இல்லையா? அரிஸ் கூறிய அந்த பின்னணி, அதாவது பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாகவும் சிங்கள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாகவும் பிரித்தானிய காலனித்துக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. எங்களுக்கும் வடக்கில் நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சைவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பின்னணியிலே தமிழ் மக்களை ஒன்றுபடுத்தி பண்பாட்டு மீட்டுணர்வு மூலமாக சிங்களவர்களும் சரி தமிழர்களும் சரி இணைந்து பிரித்தானிய காலனித்துக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவையை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த பண்பாட்டு மீட்டுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பண்பாட்டு மீட்டுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பொழுது சிங்களவர்கள் தங்களுக்கு திடீரென கிடைத்த அந்த பெரும்பான்மை என்கின்ற அந்த தன்மையை வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் வடக்கு கிழக்குக்குரியவர்கள் மாற்றப்படுகிறோம். எங்களுக்கு இலங்கை முழுவதற்குமான திறமை இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், கண்டி அரசின் கடைசி 3 அரசர்கள் கூட தமிழ் தெலுங்கர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். கண்டியிலே தமிழில்தான் நிர்வாகம் நடந்தது கூட வெளிப்படையான உண்மை. அதே கடைசி 3 சிங்கள அரசுகள் தான் இந்த பௌத்த மகாநாயக்கர்களுக்கு நிலங்களை எல்லாம் அளித்து அவர்கள் காலனித்துக்கு எதிராக போராடுவதற்கான மக்கள் சக்தியை பெருக்குவதற்கு உதவி செய்தால் என்பதெல்லாம் வெளிப்படையான உண்மை. ஆனால் இந்த தன்மை மறக்கப்பட்டு இன்றைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் அது ஏற்கனவே இங்கே பெந்தம் தாராண்மை அரசியலை உருவாக்கும் பொழுது கூறிய விடயம், அதாவது
அதாவது பெரும்பான்மையினர் சொல்வதை சிறுபான்மையினர் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பாராளுமன்ற கொடுங்கோன்மை தோன்றும். அந்த பாராளுமன்ற கொடுங்கோன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு இப்பொழுது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கண்டிய சிங்களவர்கள் கரையோர சிங்களவர்கள் என்ற அந்த 2 பகுதியை இணைத்த பொழுதுதான் சிங்கள பெரும்பான்மை வந்தது. அது எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்காவுடைய முயற்சியினால் தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த 2 பேரையும் இணைப்பதற்கு தமிழர்கள் உங்களுக்கு ஆபத்தானவர்கள், நீங்கள் ஒன்றிணையாவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுடைய தன்மையுடனும் இந்திய துணையுடனும் அவர்கள் தங்களுக்கான அரசை உருவாக்குவார்கள் என்ற அந்த அச்சம்தான் சிங்கள மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டது. ஆகவே இந்த தமிழர்களை காட்டி, இந்த சோழ பொம்மையை காட்டி பறவைகளை வர தடுக்குமா போல இந்திய பண்பாட்டு எழுச்சி அங்கு வரக்கூடாதுன்னு தடுக்க முற்பட்டவர்கள் இன்றைக்கு அனைத்துலக நாடுகள் எல்லாம் அங்கு இறங்கி நின்று ஒரு பெரிய வயல்வெளிக்குள்ள விதமாக எல்லா பறவைகளும் நின்று வயல்ல இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டு போட்டு பறக்குதோ அப்படி அவர்கள் பறக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் அனைத்துலக நாணய நிதியம் ஏதாவது காரணத்தினால் உதவியை நிறுத்திச்சு என்று சொன்னால் மறுநாளிலிருந்து சாப்பிடவே வழி இல்லாத ஒரு பெரிய மக்கள் சமுதாயத்தை உருவாக்கி வைத்துவிட்டு நிற்கின்றார்கள். வறுமை நிலை அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது இப்பவும் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இந்த சூழலில் மீளவும் தெளிவாக தமிழக விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், எங்களுடைய இறைமையை பாதுகாத்து நாங்கள் எங்களுடைய தாயகத்தை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுது அந்த அடிப்படையில் இலங்கை தீவுக்கான பாதுகாப்பையும் இலங்கை தீவுக்கான வளத்தையும் கூட நாங்கள் இருவரும் பின் உட்கார்ந்திருந்து அதை பற்றி பேசுவோம். எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையக மக்கள், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் மக்கள், அவர்களும் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய குடிகள், அந்த நாட்டினுடைய தேசிய இனங்களாக தான் அவர்கள் மாறிக்கொண்டு வரலாற்றில் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதையும் சிந்திக்கின்ற ஒரு எதிர்காலம் தான் எங்களுக்கு தேவை என்று கூறுகின்றோம். ஆகவே நீங்கள் எங்களை பலையனப்படுத்தி, நீங்கள் கூறியது போல இங்கே முன்பு இனங்களுக்கு பிரித்தானியாவில் இனங்களுக்கான ரேஷன் ரிலேஷன் யூனிட், இனங்களுடைய உறவுகள் சம்பந்தமானதுக்கு இயக்குநராக இருந்த சிவானந்தன் என்பவர் 90ஆம் ஆண்டு ஒரு நூல், அந்த நூலிலே அவர் கூறியிருந்தார், அதாவது நீங்கள் எப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்துவீர்களோ அன்றைக்கு உங்களுடைய நாடு பலவீனப்பட்டு உங்களுடைய இறமை இழக்கப்படும் என்று 90ஆம் ஆண்டு அந்த நூல் இங்கே இருக்கின்றது. எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றது. அந்த நூல் எடுத்து வாசிக்கட்டும். அவர் சொல்லும் பொழுது இங்கிருக்கின்ற பிரச்சனையை விட மோசமான முறையிலே உங்களுடைய இறமை இழப்பை அடைவீர்கள் எப்பொழுது நீங்கள் தமிழர்களுடைய பலத்தை எப்பொழுது இழக்க வைக்கின்றீர்கள். அதே மாதிரி தான் தமிழுடைய பலத்தை இழக்க வைத்து இந்த சிக்கலை கொண்டு வந்தீர்கள். அதே மாதிரி தான் முஸ்லிம் மக்களுடைய இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு காலத்திலே முஸ்லிம் மக்கள் தான் சர்வதேச வர்த்தகத்தை கொழும்பிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். வாவு சிதம்பரப்பிள்ளை கூட பிரித்தானிய காலனியத்துக்கு கப்பல் ஓட்டுவதற்கு கொழும்பில் இருந்த முஸ்லிம் மக்களிடம் தான் கப்பல் வேண்டி சென்றார் என்பது வரலாறு. அவ்விதமாக சர்வதேச வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருந்த முஸ்லிம் மக்களை நீங்கள் உங்களிலிருந்து வெளிப்படுத்தினீர்கள். அதே மாதிரியாக உங்களுடைய பெருந்தோட்ட துறைக்கூடாகவும் அதே நேரத்திலே இலங்கை பூராக நிதி நிர்வாகம், நிதி முகாமைத்துவத்திலே பெருமளவிலே படித்த இந்திய தமிழர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த சமுதாயத்தை உங்களிடமிருந்து நீங்கள் அந்நியப்படுத்தித்தான் உங்களுடைய நிதி முகாமைத்துவத்திலே நீங்கள் பின்தங்கினீர்கள். இலங்கை சுதந்திரம் அடைகின்ற பொழுது தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார பலம் படைத்த நாடாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செயற்பட்டதுதான் அது காரணமாக இருந்தது. நீங்கள் அதை சிதறடித்திருக்கின்றீர்கள் பேர்தான் நீங்கள் உணர்ந்து இதை திருந்தாத விட்டீர்களா இருந்தால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இப்பொழுது அரசு மாதிரி தெற்கு பகுதி சீனர்களுக்கும் வடக்கு கிழக்கும் மலையகம் இந்தியர்களுக்கும் கொழும்பு சார்ந்த கம்பஹா குர்நால் பகுதிகள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா சார்ந்த மேற்குலகுக்குமான ஒரு சேவைத்தளமாக மாறி அங்கிருக்கின்ற மனித வலுவும் அங்கிருக்கின்ற இயற்கை வளங்களும் உலகத்தினுடைய சந்தைக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்பட இந்த மக்கள் மீண்டும் ஒரு அடிமை வாழ்க்கையில் செல்வார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய சிங்கள இனத்தினர் இவர்களுடைய இந்த அணுகுமுறையினால் அந்த நாட்டை கூறு போட்டு அவர்களுடைய இறமையை மெதுமெதுவாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களை இன்று காலை இந்திய தூதுவர் மீளவும் அனில்குமார் திசாநாயக்காவை சந்தித்திருக்கின்றார். கடந்த வாரத்தில் இந்திய தூதுவர் திரும்பவும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார். அப்பொழுது இந்தியா இப்பொழுது வடக்கில் தெற்கில் ஒரு அரசியல் தலைமை இல்லாத இந்தியா உணர்கின்றது. வடக்கில் தமிழர்களுடைய அரசியல் தலைமையை இல்லாத செய்த இந்தியா இப்பொழுது தெற்கில் அரசியல் தலைமை இல்லை என்பதை உணர்ந்து இப்பொழுது இந்திய தூதுவர் ஒவ்வொரு கூறுகளாயிருக்கின்ற சிங்கள குழுக்களிடத்திலே போய் தங்களுக்கு
பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான ஒரு எதிர்காலத்துக்கு இலங்கையை எப்படி உருவாக்கலாம் என்று தவிப்பதையும் பார்க்கணும். இதனால் இந்தியா கூட இந்த மக்களுடைய தலைமைகளை நீங்கள் இழக்க வைக்கின்ற பொழுது, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தலைமைகளை இழக்க வைக்கின்ற பொழுது கடைசியாக கூட்டு மொத்தமாக தென்னிந்திய கரைக்கூடாக உங்களுடைய தலைமையின் தடுமாறுகின்ற நிலைக்கு வந்து நிற்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய இருக்கின்றோம். 2 தேசங்கள் உருவாகுவது உறுதி, அதில் மாற்றமில்லை. அது எப்பொழுது என்பதுதான் அந்த ஒரு கேள்வி. ஆனால் அதற்கிடையில் அவர்கள் எவ்வளத்தையோ அனுபவிக்க வேண்டியவர்கள் அவ்வளத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் மிஸ்ஸிங் அவுட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் நல்ல சிந்தனைகளோடு, நல்ல கருத்துக்களோடு, படித்தோர் குலாமுடைய சிந்தனைகளையும் எவ்வாறு கையாண்டார்கள் என்ற விடயங்களை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அதே நேரத்தில் நாங்கள் நேரடியாக குற்றஞ்சாட்டுகின்றோம். படித்தோர் குலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செயற்பட மறுப்பீர்களாக இருந்தால் உங்களால் தான் ஈழத்தமிழர் இறமை இழக்கப்பட்டது. மக்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி உடல் வலுவை அழித்து உயிரை இழந்து நிறுவிய அந்த இறமை உங்களால் அழிக்கப்படுகின்றது என்கின்ற வாழ்நாள் பூராவும் வரலாற்றிலே அந்த குற்றப்பதிவுக்கு ஆளாவீர்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த நல்ல சிந்தனை கூற்றோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.